சபைக்காய் ஸ்தோத்திரம். அன்பு மெய்ப்பனுக்காய், அன்பு சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய், சபையாருக்காய் ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறான்னு எனக்கு தெரியாது, போதகருக்கு தெரியாது, ஆனா உமக்கு தெரியும் அப்பா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். அன்பு தெய்வமே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும், பாதுகாத்துக்கொள், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சபை எப்படி அறிமுகமானது என்பதை ஒரு சில நிமிடம் நான் சொல்லிவிட்டு சாட்சியோடு கூட பாடல் செய்தி உங்கள் மத்தியிலே ஒரு அன்பான வேண்டுகோள். அன்பு போதகர்கள் எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காங்க தெரியாது, அப்படி நேரமாக எனக்கு ஏதாவது சிக்னல் தருமாறு பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பந்து இருப்பதால் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? சரி, கடந்த ஜூன் மாதம் சனிக்கிழமை இரவு 11:40 நான் அடுத்த மறுநாள் திண்டிவனம் போக இருப்பதால் எங்கள் வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர முடியாது. 6 மணிக்கு ட்ரெயின். சரி, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த வெயிட்டிங் ஹாலில் தங்கிட்டு மறுநாள் காலையில் ட்ரெயினில் போகலாம் என்று தீர்மானித்து என்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு என்எஸ்கே நகர் பஸ் ஸ்டாப்பில் அங்கும் இங்கும் வழிகளை தேடிக்கொண்டிருந்தேன். அல்லேலூயா. வழி தெரியல, யாரும் அந்த இடத்துல இல்லை, எந்த பக்கம் கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அன்பு சகோதரியும் அன்பு போதகரும் என்கிட்ட வந்து, ஐயா எங்கே போகணும்னு கேட்டாங்க. ஏன் நான் எக்மோர் போகணும்னு சொன்னேன். உடனடியாக அவர் வைத்திருந்த ஜூஸ் பாட்டில் என்னிடம் கொடுத்து, ஒரு பிஸ்கெட்டை பாக்கெட்டை கொடுத்து, ஒரு ஆட்டோவை பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நான் கேட்டேன், ஐயா நீங்கள் சர்ச்சை வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் சர்ச்சை வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. ஐயா அவர் ஆட்டோவில் ஏற்றி விட்டு கேட்டார், உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்டார். உதவி செய்ய வேண்டும் என்றால் எப்படி தொடர்பு கொள்வது கேட்கும்போது ஒரு தொலைபேசியை கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அந்த தொலைபேசி இந்த பாஸ்டர் மூலம் வந்தது தான் இங்கே அறிமுகமானேன். அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளவு பேர் இந்த வழியில் போயிட்டு இருப்பாங்க இல்லையா? யாருக்கு அந்த பாக்கியம் இல்லை? இந்த ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு தான் சேர்ந்திருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதை ரோமர் 8:28 சொல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஓரிரு பாடலை பாடி சாட்சியோடு கூட ஒரு சில நிமிடம் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் கரங்களை தட்ட வேண்டாம். என்னுடைய மியூசிக் ட்ராக்லேருந்து ஓரிரு பாடலை பாடி நான் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக